Good morning students. So இன்னைக்கு அதே மாதிரி exercise 6.1 10th maxல second question பார்க்க போறோம். Prove the following identities. So first sum பாருங்க 1 minus tan square theta divided by cos square theta minus 1 equal to tan square theta. So tan square theta நம்ம prove பண்ணணும். So LHS எடுத்துட்டேன். So LHSல என்ன changes பண்றோம்னா நமக்கு tan வரணும் இல்லையா ஆன்சர். So இங்க cot தான் டிஃபரெண்டா இருக்கு. So cot என்னவா சேஞ்ச் பண்ண போறேன் நான் tan ன்னு சேஞ்ச் பண்ண போறேன். Proof தட்டுக்கு ஏத்த மாதிரி. So ஃபார்முலா நமக்கு என்னது cot theta ஓட ஃபார்முலா 1 by tan. Okay, tan inverse எடுத்தா அதுதான் cot formula. Cot theta ஓட formula 1 by tan. Okay, so cot பதிலா நான் இங்க என்ன substitute பண்ணிட்டேன் 1 by tan. So square இருக்குனா square minus 1. Okay, next step என்ன பண்ண போறோம் cross multiple. Tan square theta minus 1 என்னது 1 கூட multiple பண்ணா same tan square theta தான் வரப்போகுது. So மேல numerator இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன் 1 minus tan square theta divided by 1 then minus இதை இங்க cross multiple பண்ணா tan square theta 1 tan square theta தான் வரும். So tan square theta divided by கீழே இருக்க tan square theta. Cross multiple பண்ணிட்ட பிறகும் கீழே denominator இருக்கிறது அப்படியே போடணும். Okay students. So அதான் cross multiple பண்ணிட்ட மீன் கீழே இருக்க denominator எடுத்துக்கூடாது. Most of the students இந்த தப்பு பண்ணுவீங்க. Cross multiple பண்ணிட்டு denominator விட்டுடுவீங்க. So cross multiple பண்ணிட்டு denominatorயும் follow பண்ணணும். Okay, so 1 கூட tan square multiply பண்ணா tan square வரணும் divided by கீழே இருக்க denominator follow பண்ணணும் again. Okay, so numerator பாருங்க 1 minus tan square theta. இப்போ என்ன போறேன் division பண்ணணும். So ரெண்டு டேர்மா இருந்துச்சுன்னா division பண்ண ஈஸியா இருக்கும். இங்க மூணு டேர்மா இருக்கு இல்லையா? So இப்போ இதை change division நான் என்ன பண்ண போறேன் மல்டிபிளா சேஞ்ச் பண்ண போறேன். So மல்டிபிளா சேஞ்ச் பண்ணனும் நம்ம என்ன யூஸ் பண்ணனும் இன்வர்ஸ் எடுக்கணும். So if in case நான் நம்பர்ல யூஸ் பண்ணி காட்றேங்க பாருங்க. இப்போ வந்து 6/2 divided by 5/4 இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. So இதை நம்ம எப்படி பண்ணுவோம் சரி பண்ணுவோம் 6/2 multiple 5/4 ன்னு இருக்கு இல்லையா டிவிஷனுக்கு கீழே 4/5 ன்னு எழுதுவோம் இன்வர்ஸ்ல. ஸோ அதே மெத்தட் தான் ரெண்டு நம்பராக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டிவைட் பண்ணலாம். இப்போ 6/2 மட்டும் இருந்தால் 2 × 6 3 டைம்ஸ் டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிவிஷனில் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் நியூமரேட்டரில் இருக்கிற 1 minus tan square theta எழுதிட்டேன். ஸோ கீழே ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா டிவிஷனில் இதை ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ண போகிறேன். ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டிவிஷனை இங்கே மல்டிப்ளாக மாற்றணும். கிளியர்? டிவிஷனை என்னவா மாற்றணும் மல்டிப்ளையாக மாற்றணும். ஸோ மல்டிப்ளையாக மாற்றிட்டா ரெசிப்ரோக்கல்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தலைகீழாக மாற்ற போகிறோம். கீழே இருக்கிறத மேலே எழுதணும் மேலே இருக்கிறது கீழே எழுதணும். ஸோ கீழே இருக்க tan square thetaவை மேலே எழுதிட்டேன் மேலே இருக்க 1 minus tan square thetaவை கீழே எழுதிட்டேன். கீழே இருக்கிறத மேலே மேலே இருக்கிறத கீழே எழுதியாச்சு. இதுதான் ரெசிப்ரோக்கல். ஓகே இப்போ பாருங்க இது டிவிஷனில் இந்த டேர்ம் சேமாக இருக்கு இல்லையா கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் என்ன வருது tan square theta. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க cos theta divided by 1 plus sin theta secant theta minus tan theta ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ LHS எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா கான்ஜுகேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே கான்ஜுகேட்டன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க cos theta divided by 1 plus sin theta. கான்ஜுகேஷன் எப்படி பண்ணணும்னா மல்டிப்ளைல டினாமினேட்டர் இருக்க டேர்மை எடுத்துக்கணும். மல்டிபிள் சிம்பிள் போடணும் கான்ஜுகேஷன்னா மல்டிபிள் போட்டுட்டு டினாமினேட்டரில் என்ன வேல்யூவாக இருக்கோ ஆப்போசிட் சைனில் எடுத்துக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ minus 1 minus sin theta divided by 1 minus sin theta. நியூமரேட்டரில் ஒன்று டினாமினேட்டரில் ஒன்று மல்டிபிளில் ஒன்று டிவிஷனில் எடுத்துக்கணும். கீழே இருக்க டினாமினேட்டரையே தான் ஒன்று மல்டிபிளில் போடணும் ஒன்று டிவிஷனில் போடணும். ஆனால் சிம்பிள் சேஞ்ச் பண்ணி போடணும். இதுதான் கான்ஜுகேஷன் மெத்தட். ஓகே ஸோ கான்ஜுகேஷன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. அது எந்த டேர்மை மல்டிபிள் பண்ணணும் டினாமினேட்டர்லேருந்து எடுத்த டேர்மாக இருக்கணும். இங்கே என்ன இருக்கோ அதே டேர்மை தான் மேலே ஒன்று கீழே ஒன்று போடணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸில் போடணும் மைனஸாக இருந்தால் ப்ளஸில் போடணும். ஓகே இதுதான் கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க cos theta மல்டிப்ளைல தான் இருக்குது ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டேன் 1 minus sin theta divided by கீழே என்ன இருக்குது டினாமினேட்டரில் 1 plus sin theta 1 minus sin theta இருக்குது. இது எப்படி ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்க ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது ப்ளஸில் மைனஸில் a plus b மல்டிபிள் a minus b. சி இங்கே மல்டிபிள் சிம்பிள் இருக்குது மல்டிபிள் சிம்பிள் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே a plus b மல்டிபிள் a minus b ப்ளஸ் இருந்தால் நீங்கள் எல்சிஎம் தான் எடுக்கணும். ப்ளஸ் இருக்க சம்ஸுக்கு ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஸோ மல்டிபிள் இருக்கிறதுனால a plus b மல்டிபிள் a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஷார்ட்கட் என்னது a square minus b square.
ஸோ ஏ பிளேஸில் ஒன்று இருக்குது, பி பிளேஸில் சைன். அகெயின் ஏ பிளேஸில் ஒன்று இருக்குது, பி பிளேஸில் சைன். ஒன்று ப்ளஸில் ஒன்று மைனஸில். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ பிளேஸில் என்ன பண்ண போகிறோம்? ஏவோட வேல்யூ 1. ஏ இருக்கிற 1 இருக்கு 1. ஸோ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் பி பிளேஸில் என்ன இருக்குது? சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். கீழே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ண பாருங்க, நியூமரேட்டர் அதே தான் வந்துருச்சு மேலே இருக்குது. டினாமினேட்டர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். வை நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது இம்பார்ட்டண்டான ஐடென்டிட்டி, எல்லா ஃபார்முலாலும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ 1 மைனஸ் சைனுன்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ 1 பக்கத்தில் தான் சைன் இருக்குது. ஸோ சைனை 1 பக்கத்தில் கொண்டு போக போகிறேன். ஸோ எதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணுன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 1 பக்கத்தில் சைன் வருது, ஸோ 1 பக்கத்தில் சைன் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ ப்ளஸ் சைன் அந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த சைட் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்க போகுது. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டானா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மேலே ஒரு காசு இருக்குது, கீழே 2 காசு இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு காசு தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? நான் டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா இருக்கு இல்லையா? ஸோ 1 டிவைடட் பை காஸ் தீட்டா, நடுவில் இருக்க மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. 1 டிவைட் பை காஸ் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். 1 பை காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? சீக்கன் தீட்டா. ஓகே, இது ஃபார்முலா. 1 பை காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? சீக்கன் தீட்டா. ஓகே, டான் தீட்டாவோட ஃபார்முலா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. டானோட ஃபார்முலா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ 1 பை காஸ்னா சீக்கன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், சைன் பை காஸ்னா டான் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அதான கொஸ்டின் ப்ரூஃப் தட்ல கேட்டிருக்காங்க, சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. ஸோ இங்கே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காசுனா சீக்கு ஆப்போசிட் எஸ். ஸோ காசுனா அங்கே சீக்கன் வரும். ஸோ 1 பை காசுக்கு சீக்கன், சைன் பை காசுனா டேனு, காஸ் பை சைன் இதை தலைகீழ எழுதுனா காட்டு, காஸ் பை சைன்னா காட்டு. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபார்முலா படிச்சிங்கன்னா ஈஸியாக மெமரைஸ் ஆகும். ஸோ ஒன்றுத்தை வச்சு ஒரு ஃபார்முலாவை எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காது, ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.